இந்த நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் வந்திருந்து விழாவை சிறப்பித்தது விழாவிற்கு மகுடம் வைத்தவர் போல. ஆனால் விழாவிற்கு வந்தவர்கள் சிம்பனி எப்படி இருந்தது என்றும் அல்லது எங்களுடைய திரையுலக வாழ்க்கை 50 வருட வாழ்க்கை எப்படி இருந்தது என்றும் அதில் நடந்த சம்பவங்களை பற்றியும் சொல்லாதது எனக்கு ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு விஷயமாக எனக்கு பட்டது. ஆனால் அவர்கள் ரசிகர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். பல மேடையிலேயே ரஜினிகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் நீங்கள் அவருக்கு மட்டும் நல்ல பாட்டு போடுறீங்க அப்படின்னு கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு அவருக்கு மட்டும் நல்ல பாட்டு போடுறீங்கன்னு ரஜினி சார் என்ன சொல்லுவார், அவரும் நீங்கள் அவருக்குன்னா நல்ல பாட்டு தான் போடுவீங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆக இதிலிருந்து இது என்ன தெரிகிறது என்றால் 2 பேருக்கும் நல்ல பாட்டு போட்டிருக்கிறேன் என்பதற்கு அவர்கள் இருவருடைய வார்த்தைகளே சாட்சி. ரசிக பெருமக்களும் வந்திருந்த அனைவரும் எல்லா துறையை சார்ந்தவர்களும், சினிமா துறை, பத்திரிகை அன்பர்கள், அரசு அமைச்சர் பெருமக்கள், மற்ற முக்கியமானவர்கள் இவர்களெல்லாம் அவர்கள் இந்த சிம்பனியை பார்த்தது, எனக்கு கேட்டது, பார்த்தது எல்லாமே மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். தமிழக மக்களுக்கு மட்டும் அவர்கள் இதை காண முடியாமல் அந்த இடத்தினுடைய அமைப்பு இருந்ததனால் நம் மேடையிலேயே நான் சொல்லிவிட்டேன், இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நான் மக்களுக்காக நடத்துவேன் என்பதை மேடையிலேயே நான் சொல்லிவிட்டேன். அது கண்டிப்பாக நடக்கும். மக்கள் அனைவரும் அதை எதிர்பார்க்கலாம். அந்த நாளை நானும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன்.